لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك அப்ப இந்த தல்பியாவை பொறுத்தவரையில நீங்க என்ன செய்யணும், இதை கஅபாவை சென்று நாம் அடைகிற வரை உங்களால் இயன்ற வரை இந்த தல்பியத்தை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கணும். இந்த இஹ்ராமுக்குள் நுழைஞ்ச உடனே கெட்ட வார்த்தைகளை பேசுவது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவது, அதே மாதிரி மற்றவர்களை பற்றி தேவையற்ற விஷயங்களை பேசுவது அல்ல வீணான செயலில் ஈடுபடுறது, இதையெல்லாம் விட்டு நீங்கள் விலகி கூடுமானவரை இந்த தல்பியத்தை அதிகமாக நீங்கள் சொல்லியாக இருக்க வேண்டும். நாம அந்த விமான நிலையத்தில் இருந்து பயணப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நேரடியாக நாம் என்ன செய்வோம், மக்காவுடைய அந்த பகுதிக்கு வருவோம். மக்காவில் எங்கே நாம தங்குவோமோ அந்த ஹோட்டலுடைய அந்த அறைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம செல்லுவோம். இங்கே ஒரு செய்தி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த விமான நிலையத்திலிருந்து வந்த உடனே நேரடியாக கஅபாவுக்கு போய் நம்முடைய உம்ராவை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி நினைக்க கூடாது. ஏனென்றால் நீண்ட தூரம் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் ஓய்வு தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் நிச்சயமாக. அப்ப நாம தங்கக்கூடிய அறைகளுக்கு சென்று ஓய்வு எடுத்து தேவைப்பட்டால் மீண்டும் குளித்து சுத்தமாகி நாம் என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து அதற்கு பிறகு என்ன செய்யலாம், நாம இந்த உம்ராவை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம இன்ஷா அல்லாஹ் கஅபாவுக்கு வருவோம். அப்படி வரக்கூடிய அந்த தவாஃபுக்கு தான் தவாஃபுல் குதூம் என்று சொல்வார்கள். ஆரம்பமாக செய்யக்கூடிய அந்த உம்ராவுடைய தவாஃப், அந்த தவாஃபுக்கு தான் தவாஃபுல் குதூம் என்று பெயர். இந்த தவாஃபுல் குதூம் என்ன செய்யணும், அந்த கஅபாவுடைய அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழையும் போது எல்லா பள்ளிவாசலுக்கும் என்ன பிரார்த்தனையை சொல்லுவோமோ அதே பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய அருள் வாயிலை எனக்கு நீ அருள்வாயாக திறப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த நிலையில நாம் அந்த கஅபாவுடைய அந்த பள்ளிவாசலுக்குள்ளே நுழையணும். அப்படி நாம் நுழைந்து அந்த தவாஃபை நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும். அந்த தவாஃபை நாம் எப்படி ஆரம்பம் செய்வது, அந்த தவாஃபை நாம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இந்த புகைப்பட காட்சி நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இந்த கஅபாவை பொறுத்தவரையில அதற்கு 4 மூலைகள் இருக்கிறதுங்க. இந்த கஅபாவுக்கு 4 மூலைகள். இந்த 4 மூலைகளில இந்த மூலை இருக்கு பாருங்க, நான் அம்புக்குறி போட்டிருக்க அந்த மூலை என்ன மூலை, இதுதான் ஹஜ்ருல் அஸ்வத், கருப்புக்கள் அமைந்திருக்கக்கூடிய அஸ்வத்துக்கள் என்கிற அந்த கருப்புக்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம்தான் இந்த மூலை. அதைத் தொடர்ந்து நாம சென்றோமே ஆனால் ஹிஜ்ர் என்ற ஒரு அரை வட்டம் இங்க இருக்கும். ஹிஜ்ர் என்கிற இந்த ஒரு அரை வட்ட பகுதி இருக்கும். நாம தவாப் செய்யும்போது கவனிக்க வேண்டியது இந்த ஹிஜ்ருக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரை வட்டமும் சேர்ந்துதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கஅபா. குறைஷிகள் அதை புனர் நிர்மாணம் செய்கிற பொழுது இந்த இடத்தை விட்டுட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கஅபா என்பது இப்படி அமைந்திருக்கிற ஒரு பகுதி. இந்த ஹிஜ்ர் என்கிற இந்த அரை வட்டமும் சேர்ந்து அமைந்திருக்கிற பகுதி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கஅபா. அப்ப இந்த ஹிஜ்ருக்குள்ளே நுழைந்து நாம் தவாஃபை செய்வோமே ஆனால் அந்த தவாஃப் முழுமையாக நிறைவேறாது. அப்ப ஹஜ்ருல் அஸ்வத்ல தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். இந்த ஹிஜ்ர் என்ற இந்த அரை வட்டத்தை சுற்றி இங்க இருக்கிற இந்த ஹஜ்ர், இந்த அஸ்வத்துக்கள் அமைந்திருக்கிற இந்த பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிற பகுதி தான் ருக்குனுல் யமான். ருக்குனுல் யமான் என்கிற இந்த பகுதி இங்க இருக்குது.
அப்ப கஅபாவுக்கு 4 மூலைகள், ஒன்று அஸ்வத்துக்கல், அதுக்கு ஹிஜ்ர் என்ற அரைவட்டம் அமைந்திருக்கிற அந்த 2 பாகம், இறுதியாக நாம் வருகிற பாகம் தான் ருக்குனுல் யமான். அப்ப இந்த கஅபாவை இப்படி சுத்தி வரணும். இப்படி சுத்தி ஒரு சுத்து இங்கே ஆரம்பிச்சு அஸ்வத்துக்கல்ல ஆரம்பிச்சு மீண்டும் ஒரு சுத்து சுத்தி இந்த அஸ்வத்துக்கல்லுக்கு வந்த உடனே என்ன ஆகும்? ஒரு சுற்று முடிந்து விடும். மொத்தம் 7 சுற்றுக்கள் சுற்றணும். மொத்தம் 7 சுத்துக்கள். இப்ப என்ன செய்யறது? இந்த தவாஃபை ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? அடையாளத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வத்துக்கள் மூளை அவங்க தெரியல, கூட்டம் அதிகமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாம போகக்கூடிய காலங்கள் கூட்டம் குறைவுதான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. கூட்டங்கள் அதிகமாக இருந்தால் இந்த மூளை நமக்கு தெரியலன்னா என்ன செய்யறது? இந்த மூளை அமைந்திருக்கிற பகுதிக்கு நேர இந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை விளக்கை மாட்டி வச்சிருப்பாங்க. ஒரு பச்சை கலர்ல ஒரு தூண்டர் விளக்கு மாட்டியிருப்பாங்க. அந்த பச்சை கலர் விளக்குக்கு நேர அமைந்திருக்கிற பகுதி தான் அஸ்வத்துக்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதி. அப்ப இங்க இருந்து என்ன செய்யணும்? நீங்க அந்த தவாஃபை நீங்கள் ஆரம்பம் செய்யணும். எப்படி ஆரம்பிப்பது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வழிமுறைகளை கொண்டு என்ன நேரடியாக அஸ்வத்துக்களை முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை ஆரம்பம் செஞ்சிருக்கிறாங்க. 1வது வழிமுறை. 2வது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த அஸ்வத்துக்களை ஒரு குச்சியை கொண்டு தொட்டு அதை முத்தமிட்டு இருக்கிறாங்க. இது 2வது வழிமுறை. 3வது வழிமுறை அந்த அஸ்வத்துக்கள் இருக்கிற பகுதிக்கு நேராக நின்று கொண்டு அதை நோக்கி தங்களுடைய கைகளை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லியிருக்கிறாங்க. கைகளை முத்தமிடவில்லை. அங்க நிறைய மக்கள் நீங்க பார்க்கலாம் கையை முத்தமிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலைவில் நின்று கையை செய்கை செய்தாங்களே தவிர அந்த கையை முத்தமிட்டதாக ஹதீஸ்கள்ல கிடையாது. இன்றைக்கு எது சாத்தியம் என்றால் 3வது வழிமுறை தான் சாத்தியம். கிட்டே சென்று முத்தமிடுவதும் இன்றைக்கு சாத்தியம் இல்லை. எவ்வளவுதான் கூட்டம் குறைவாக இருந்தாலும் அந்த அஸ்வத்துக்களை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கும். அதே மாதிரி குச்சியை கொண்டு தொடுவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இல்லை. குச்சியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க, ஏன்னா மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதற்காக வேண்டி. அப்ப 3வது வழிமுறைகளைத்தான் நீங்கள் கையாள வேண்டும். இங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். கூட்டம் அதிகமா இருக்கும் போது ஆர்வ கோளாறினால் கிட்ட போய் முத்தமிட்டரலாம் என்று நீங்கள் முயற்சி பண்ணினால் 2 விதமான தவறுகளுக்கு நீங்கள் ஆட்படுத்த நேரிடும். ஒன்று என்ன? ஒரு 4 பேரையாவது நீங்க தள்ளி விடாம அது கிட்ட போக முடியாது. கூட்டம் இருக்கிற நேரத்தில் ஒரு 4 நபர்களையாவது இடிச்சு தள்ளினாதான் கிட்ட போக முடியும். இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சகோதரனை பாதிப்புக்கு ஆளாக்குவது மிகப்பெரிய தவறு. 2வது, நீங்க கஷ்டப்பட்டு உள்ள போனாலும் உங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால், உங்க உடம்புல காயம் ஏற்பட்டா இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமையானால் அதற்கும் நீங்கள் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். ஏனென்றால் இஸ்லாம் தெளிவா சொல்லுவது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்தியை மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ்வே உங்களுக்கு இலகுவை நாடி இருக்கிற பொழுது நீங்க கஷ்டப்பட்டு போய் ஒரு ரத்த காயம் ஏற்பட்டு உங்க உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த பாதிப்புக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அப்ப 2 அடிப்படையிலையும் கிடைக்குது வாய்ப்பு, பிரச்சனை இல்லாம இருக்குது, யாருக்கும் தொந்தரவு இல்லை என்றால் முயற்சி பண்ணுங்க. உங்களால பிறருக்கோ அல்லது உங்களுக்கோ தவிர்த்துக் கொண்டு நினைப்பீர்களான வழிமுறையான தூரத்தில் இருந்து அதை நோக்கி செய்கை செய்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி நீங்கள் தவாஃபை ஆரம்பிக்கணும். அதுதான் இஸ்லாம் காண்பிச்சு கொடுத்து அழகான வழிமுறை. இப்படி நீங்கள் ஆரம்பிச்சு ருக்கூனு அஸ்வத்துக்களில் இருந்து ருக்கூனுல் யமான் என்கிற அந்த 4வது மூலை வருகிற வரைக்கும் குறிப்பாக எதனையும் போதுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உத்தரவையும் போடல. அதே நேரத்தில் ருக்குனுல் யமானில இருந்து மீண்டும் அஸ்வத்துக்கள் மூளை வருகிற வரை அந்த இடைப்பட்ட இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் திருமறை குர்ஆனிலே வரக்கூடிய அந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பிரார்த்தனையை நீங்க என்ன செய்யணும்? அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் குறிப்பாக ஓத வேண்டும் என்று தவாஃபின் போது அல்லாஹ்வுடைய தூதரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட துவா. அதை கவனத்தில் வைக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃபை நீங்கள் அஸ்வத்துக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு சுற்று அஸ்வத்துக்கள் ருக்குனுல் யமானி வரும் வரைக்கும் வந்து
அங்கிருந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அந்த துஆவை ஓதி அஸ்வத்துக்களை அடைந்து விடுவீர்களேயானால் ஒரு சுற்று முடிஞ்சிரும். மீண்டும் சுற்றை நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அதை நோக்கி மீண்டும் செய்கை செய்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கொண்டு இரண்டாவது சுற்று ஆரம்பிக்கணும். இப்படி 7 சுற்றுகள் நீங்க வரணும். 7 சுற்றுக்கள் வந்து 7வது முறையாக அஸ்வத்துக்கள் மூளையில வந்து அந்த சுற்றை முடித்து அப்பொழுதும் அதை நோக்கி கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரோடு தான் அங்கிருந்து நீங்கள் பிரியணும். இப்படி 7 சுற்றுக்கள் நீங்கள் சுற்றினீர்களே ஆனால் உங்களுடைய அந்த தவாஃப் அந்த 7 சுற்றுகள் முடிந்து விடுகிறது. அதைத் தொடர்ந்து 2 ரக்காத்துகள் நீங்கள் தொழணும். இந்த தவாஃபும் இந்த ரக்காத் 2 தொழுகையும் சேர்ந்ததான் ஒரு தவாஃப். ஒரு தவாஃபும் 2 அப்ப 7 சுற்றுக்கள் சுற்றதுக்கு பிறகு நீங்கள் அங்கே கஅபாவுடைய எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் தொழலாம். குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் தொழணும் என்ற மக்கள் தேவையில்லாம என்ன செய்வாங்க, முண்டி அடித்துக் கொண்டிருப்பார்கள். அது உங்களுக்கு அவசியம் இல்லை. கஅபாவுடைய எங்க வேண்டுமானாலும் செய்யலாம், நீங்கள் தொழுகை நிறைவேற்றலாம். அப்ப இந்த 2 ரக்காத்து நீங்கள் தொழ வேண்டும். அந்த தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிற அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து 2வது ரக்காத்திலே சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதி இருக்கிறாங்க. அப்ப 7 சுற்றுக்கள் சுற்றி 2 ரக்காத்துகள் தொழுது விட்டீர்களேயானால் உங்களுடைய அந்த தவாஃப் அல்லாஹ்வுடைய உதவியால் நிறைவாகிவிடும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த தவாஃபை நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்னவென்றால், நீங்கள் தவாஃபை ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரை உங்களுடைய வலது தோள் புஜம் திறந்திருக்க வேண்டும். உங்களுடைய வலது தோள் புஜம் திறந்திருக்க வேண்டும் 7 சுற்றுக்களையும். அதே நேரத்தில் அந்த முதல் 3 சுற்றுகளில் விரைவாக தோளை குலுக்கியவாறு போயிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட்டம் இருக்கிற நேரம் நாம தோளை குலுக்கி விரைவாக நடந்தோம்னா பிறருக்கு பாதிப்பு. அதனால இயன்றால் செய்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். 3 சுற்றுகள், மீதி உள்ள 4 சுற்று சாதாரண சுத்தமும், 7 சுற்றுக்களையும் வலது தோள் புஜம் திறந்திருக்க வேண்டும். அதை கவனத்தில் வைங்க. இதோடு உங்களுடைய அந்த தவாஃப் நிறைவேறிவிட்டது. அடுத்து நீங்க என்ன செய்யணும், ஜம்சம் நீரை நீங்கள் அருந்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய விஷயத்தை பார்த்துருங்க. தவாஃபை முடிச்சதுக்கு பிறகு உள்ள